ஓம் சாந்தி 26/8/2025. இனிமையான குழந்தைகளே, ஞான மழை பொழிந்து இந்த பூமியை செழிப்பாக ஆக்குவதற்காக ஞானக்கடலான தந்தை வந்திருக்கிறார். இப்பொழுது சொர்க்கம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது. அங்கு செல்வதற்காக தெய்வீக குழந்தைகள் ஆக வேண்டும். கேள்வி: அனைத்து உத்தம குலத்தை சார்ந்த குழந்தைகளின் முக்கிய கடமை என்ன? பதில்: எப்பொழுதும் உயர்ந்த ஆன்மீக சேவை செய்வது. இங்கு அமர்ந்திருந்தாலும் அல்லது காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும், குறிப்பாக பாரதம் மற்றும் பொதுவாக முழு உலகத்தையும் தூய்மையாக ஆக்க வேண்டும். ஸ்ரீமத் படி தந்தைக்கு உதவியாளர்கள் ஆக வேண்டும். இதுதான் அனைவரிலும் உத்தமமான பிராமணர்களின் கடமையாகும். பாடல்: யார் பகவானுடன் இருக்கிறார்களோ. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு, அதாவது யார் ஆன்மீக தந்தையின் கூடவே இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தந்தை ஞானக்கடலாக இருக்கிறார். எந்த தந்தை? சிவபாபா பிரம்மா பாபாவை ஞானக்கடல் என்று கூறுவது கிடையாது. சிவபாபா அவர்தான் பரமபிதா பரமாத்மா என்று கூறப்படுகிறார். ஒன்று லௌகீக உலகாய தந்தை, மற்றொன்று பரலௌகீக ஆன்மீக தந்தை. அவர் ஷரீரத்திற்கு தந்தை, இவர் ஆத்மாக்களுக்கு தந்தை. இது மிகவும் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மேலும் இந்த ஞானத்தை கூறக்கூடியவர் ஞானக்கடல். எவ்வாறு அனைவருக்கும் இறைவன் ஒருவரோ அதே போன்று ஞானமும் ஒரே ஒருவர்தான் கொடுக்க முடியும். மற்றபடி சாஸ்திரம், கீதை முதலானவற்றை படிப்பது, பக்தி செய்வது போன்றவைகள் எதுவும் ஞானம் கிடையாது. அதிலிருந்து ஞான மழை பொழிவது கிடையாது. அதனால்தான் பாரதம் முற்றிலும் காய்ந்து விட்டது, ஏழையாகிவிட்டது. அந்த மழை பொழியவில்லை என்றாலும் பூமி அனைத்தும் காய்ந்து விடுகிறது. அது பக்தி மார்க்கமாகும். அதை ஞான மார்க்கம் என்று கூறுவது கிடையாது. ஞானத்தின் மூலம் சொர்க்கம் உருவாகிறது. அங்கு எப்பொழுதும் பூமி செழிப்பாக இருக்கும், ஒரு பொழுதும் காய்ந்து விடாது. இது ஞான படிப்பு. ஈஸ்வரனாகிய தந்தை ஞானத்தை கொடுத்து தெய்வீக குழந்தைகளாக ஆக்குகிறார். நான் அனைத்து ஆத்மாக்களாகிய உங்களது தந்தையாக இருக்கிறேன் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். ஆனால் என்னை மற்றும் எனது காரியங்களை அறியாத காரணத்தினால்தான் மனிதர்கள் இந்த அளவிற்கு பதீதமாக, துக்கமானவர்களாக, செல்வமற்றவர்களாக ஆகிவிட்டனர். தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். தந்தை வீட்டில் இல்லாத பொழுது குழந்தைகள் சண்டையிட்டுக் கொள்கின்றனர் என்றால், உங்களது தந்தை இருக்கிறாரா இல்லையா என்று கேட்கின்றனர் அல்லவா? இந்த நேரத்தில் முழு உலகமும் தந்தையை அறியாமல் இருக்கின்றனர். அறியாத காரணத்தினால் இந்த அளவிற்கு கீழான நிலை ஏற்பட்டிருக்கிறது. அறிந்து கொண்டால் சத்கதி ஏற்படும். அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர் ஒரே ஒருவர், அவர்தான் தந்தை. அவரது பெயர் சிவன். அவரது பெயரை ஒரு பொழுதும் மாற்ற முடியாது. துறவரம் செய்கின்ற பொழுது பெயர் மாற்றி விடுகின்றனர் அல்லவா? திருமணத்தின் பொழுதும் குமாரியின் பெயரை மாற்றுகின்றனர். இங்கு பாரதத்தில் இந்த வழக்கம் இருக்கிறது. வெளிநாடுகளில் இவ்வாறு கிடையாது. இந்த சிவபாபா அனைவருக்கும் தாய் தந்தையாக இருக்கின்றனர். நீங்கள்தான் தாய் தந்தையாக இருக்கிறீர்கள் என்றும் பாடுகின்றனர். உங்களது கருணையின் மூலம் சுகமான உலகம் ஏற்படும் என்று பாரதத்தில் தான் அழைக்கின்றனர். பக்தி மார்க்கத்தில் பகவான் கருணை காண்பித்து வருகின்றனர் என்பது கிடையாது. பக்தியில் சுகம் என்பதே கிடையாது. சொர்க்கத்தில் அதிகமான சுகம் இருக்கும் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். அது புதிய உலகம். பழைய உலகத்தில் துக்கம்தான் இருக்கும். யார் உயிருடன் இருந்து கொண்டே நல்ல முறையில் இறந்திருக்கிறார்களோ அவர்கள் பெயரை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் மாயை வென்றுவிடும் பொழுது பிராமணனில் இருந்து மாறி சூத்ரனாக ஆகிவிடுகின்றனர். ஆகையால் பாபா பெயர் வைப்பது கிடையாது. பிராமணர்களின் மாலை உருவாவது கிடையாது. பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள், உயர்ந்த ஆன்மீக
ஆன்மீக சேவை செய்கிறீர்கள். இங்கு அமர்ந்து கொண்டே அல்லது காரியங்கள் செய்து கொண்டே, குறிப்பாக பாரதம் பொதுவாக முழு உலகிற்கும் சேவை செய்கிறீர்கள். உலகை நீங்கள் தூய்மையாக ஆக்குகிறீர்கள். நீங்கள் தந்தையின் உதவியாளர்கள். தந்தையின் உயர்ந்த வழிப்படி நடந்து நீங்கள் உதவி செய்கிறீர்கள். இந்த பாரதம்தான் தூய்மை அடைய போகிறது. நாம் கல்ப கல்பத்திற்கும் இந்த பாரதத்தை தூய்மையாக்கி தூய்மையான பாரதத்தில் ராஜ்யம் செய்வோம். பிராமணனில் இருந்து பிறகு எதிர்காலத்தில் நாம் தேவி தேவதைகளாக ஆகிறோம். விராட ரூபத்தின் சித்திரமும் இருக்கிறது. பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்கள். எப்பொழுது பிரஜாபிதா எதிரில் இருக்கிறாரோ அப்பொழுதுதான் பிராமணர்களும் இருப்பர். இப்பொழுது நீங்கள் அவருக்கு எதிரில் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னை தான் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் என்று நினைக்கிறீர்கள். இது யுக்தியாகும். அவருடைய குழந்தை என்று நினைப்பதன் மூலம் சகோதர சகோதரிகளாக ஆகிவிடுகிறீர்கள். சகோதரன் சகோதரி இடத்தில் ஒரு பொழுதும் கெட்ட பார்வை இருக்காது. நீங்கள் 63 பிறவிகள் தூய்மையற்றவராக இருந்தீர்கள். இப்பொழுது தூய்மையான உலகமாகிய சொர்க்கத்திற்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்றால் தூய்மையாக ஆகுங்கள் என்று தந்தை கட்டளை இடுகிறார். அங்கு தூய்மையற்ற ஆத்மா செல்ல முடியாது. அதனால்தான் எல்லையற்ற தந்தையாகிய என்னை நீங்கள் அழைக்கிறீர்கள். இந்த ஆத்மா ஷரீரத்தின் மூலம் உரையாடல் செய்கிறது. நான் இந்த ஷரீரத்தின் மூலம் பேசுகிறேன் என்று சிவபாபாவும் கூறுகிறார். இல்லை என்றால் நான் எப்படி வருவேன்? எனது பிறப்பு தெய்வீகமானது. சத்தியுகத்தில் தெய்வீக குணமுடைய தேவதைகள் இருப்பார்கள். இந்த நேரத்தில் அசுர குணமுடைய மனிதர்கள் இருக்கிறார்கள். இங்கு இருக்கும் மனிதர்களை தேவதைகள் என்று கூற முடியாது. யார் வேண்டும் என்றாலும் இருக்கட்டும், பெரிய பெரிய பெயரை வைத்துக் கொள்கிறார்கள். சாதுக்கள் தங்களை ஸ்ரீ ஸ்ரீ என்று கூறிக்கொள்கிறார்கள். மற்ற மனிதர்களை ஸ்ரீ என்று கூறுகின்றனர். ஏனென்றால் அவர்கள் தூய்மையாக இருக்கிறார்கள். அதனால்தான் ஸ்ரீ ஸ்ரீ என்று கூறிக்கொள்கிறார்கள். அவர்களும் மனிதர்கள்தான். ஆனால் விகாரத்தில் செல்வது கிடையாது. ஆனாலும் விகார உலகில் இருக்கிறார்கள். நீங்கள் எதிர்காலத்தில் விகாரமற்ற தெய்வீக உலகில் ராஜ்யம் செய்வீர்கள். அங்கும் மனிதர்கள்தான் இருப்பார்கள். ஆனால் தெய்வீக குணம் உடையவர்களாக இருப்பார்கள். இந்த நேரத்தில் மனிதர்கள் அசுர குணமுடையவர்களாக தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். அழுக்கான ஆடையை துவைக்கிறார் என்று குருநானக்கும் கூறியிருக்கிறார். குருநானக்கும் தந்தையின் புகழை பாடுகிறார். உருவாக்கம் மற்றும் அழிவை செய்வதற்காக தந்தை இப்பொழுது வந்திருக்கிறார். மற்ற தர்மங்களை உருவாக்குபவர்கள் தர்மத்தை உருவாக்குகிறார்கள். மற்ற தர்மங்களை அழிப்பது கிடையாது. விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது தந்தை விருத்தி அடைவதை நிறுத்துகிறார். ஒரு தர்மத்தை உருவாக்கி மற்ற பல தர்மங்களை அழித்து விடுகிறார். நாடகப்படி இது நடந்தே தீர வேண்டும். நான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்குகிறேன். அதற்காக தான் உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். சத்தியுகத்தில் பல தர்மங்கள் இருக்காது. நாடகத்தில் இவை அனைத்தும் திரும்பிச் செல்வது பதிவாகி இருக்கிறது. இந்த அழிவை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. எப்பொழுது அழிவு ஏற்படுமோ அப்பொழுதுதான் உலகில் அமைதி ஏற்படும். இந்த யுத்தத்தின் மூலம்தான் சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படுகிறது. இந்த மகாபாரத யுத்தம் கல்பத்திற்கு முன்பும் நடைபெற்றது என்றும் நீங்கள் எழுத முடியும். நீங்கள் கண்காட்சியின் திறப்பு விழா செய்விக்கிறீர்கள் என்றால் இதை எழுதுங்கள். சொர்க்கத்தின் திறப்பு விழா செய்வதற்காக தந்தை பரம்தாமத்திலிருந்து வந்திருக்கின்றார். நான் சொர்க்கத்தை உருவாக்கும் தந்தை சொர்க்கத்தின் திறப்பு விழாவிற்காக வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். சொர்க்கவாசிகளாக ஆக்குவதற்காக குழந்தைகளின் உதவியை தான் நாடுகிறார். இத்தனை ஆத்மாக்களை யார் தூய்மையாக்குவது? எண்ணற்ற ஆத்மாக்கள் உள்ளனர். வீட்டிற்கு வீடு நீங்கள் இதை புரிய வைக்க முடியும். பாரதவாசிகளாகிய நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். பிறகு
24 பிறவிகள் எடுத்து தமோ பிரதானம் ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் சதோ பிரதானமாக ஆகுங்கள். மன்மனாபவ. நாம் சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது என்று கூறாதீர்கள். சாஸ்திரங்கள் மற்றும் பக்தி மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இப்பொழுது இந்த பக்தி மார்க்கத்தின் இரவு முடிவடைகிறது. ஞானத்தின் மூலம் பகல் ஆரம்பமாகிறது. சத்கதி செய்வதற்காக தந்தை வந்திருக்கிறார். புரிய வைப்பதற்கு மிகுந்த புத்தி கூர்மை தேவை. சிலர் நல்ல முறையில் தாரணை செய்கிறார்கள், சிலர் குறைவாக செய்கிறார்கள். யார் நல்ல நல்ல குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் கண்காட்சிகளில் மிக நன்றாக புரிய வைக்கின்றனர். எவ்வாறு தந்தை ஆசிரியராக இருக்கின்றாரோ அதே போன்று குழந்தைகளும் ஆசிரியராக ஆக வேண்டும். சத்குருவை நினைவு செய்யுங்கள் என்று பாடப்படுகிறது. சத்தியமான கண்டத்தை உருவாக்கக்கூடியவர் சத்தியமான தந்தை என்று தந்தைக்கு கூறப்படுகிறது. பொய்யான உலகை ஸ்தாபனை செய்யக்கூடியது ராவணன். இப்பொழுது சத்கதி செய்யக்கூடியவர் கிடைத்திருக்கும் பொழுது பிறகு நாம் எப்படி பக்தி செய்ய முடியும்? பக்தி கற்றுக் கொடுப்பதற்கு பல குருமார்கள் உள்ளனர். சத்குரு ஒரே ஒருவர், அழிவற்ற சத்குரு. இருப்பினும் பல குருக்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். துறவிகள், வைராகியம் உடையவர்கள் போன்று பல குருக்கள் உள்ளனர். சத்குரு அழிவற்றவர் என்று சீக்கியர்கள் அவர்களே கூறுகிறார்கள். அதாவது அவரை காலன் அழிக்க முடியாது. மனிதர்களை காலன் அழித்து விடுகிறது. மன்மனாபவ என்று தந்தை புரிய வைக்கிறார். அவரை நினைத்தால் சுகம் கிடைக்கும். முக்கியமான வார்த்தைகள் 2. எஜமானனாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். எஜமானர் ஒரே ஒருவர். குருநானக்கும் அவரை நினைவு செய்யுங்கள் என்று சைகைகளால் கூறுகிறார். உண்மையில் நீங்கள் ஜபிக்க கூடாது, நினைவு செய்ய வேண்டும். இதுதான் நினைவு. வாயினால் எதுவும் கூற வேண்டாம். சிவ சிவ என்றும் கூற வேண்டாம். நீங்கள் சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். இப்பொழுது தந்தையை நினைவு செய்யுங்கள். ஒருவரை தான் நினைவு செய்ய வேண்டும். அதையும் தந்தை தான் கற்றுக் கொடுக்கிறார். அவர்கள் மணியின் ஓசையை எழுப்புகிறார்கள், உரத்த ஓசைகளை எழுப்புகிறார்கள், புகழ் பாடுகிறார்கள், அச்சுதம் கேசவம் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஒரு வார்த்தையை கூட புரிந்து கொள்வது கிடையாது. சுகம் கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை. வியாசர் என்று அவரை கூற முடியும். அவரிடத்தில் ஞானம் இருக்கிறது, அதை கொடுக்கிறார். அவரே சுகத்தையும் கொடுக்கிறார். இப்பொழுது நமக்கு முன்னேறும் கலை ஏற்படுகிறது என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். ஏனிப்படி சித்திரத்தில் கலைகளை பற்றியும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எந்த கலைகளும் இல்லை, என்னிடத்தில் எந்த குணங்களும் இல்லை. நிர்குணம் என்ற இயக்கம் கூட இருக்கிறது. குழந்தையிடம் குணம் இல்லை என்றால் தந்தையிடத்திலும் இருக்காது. அனைவரிடத்திலும் அவகுணங்கள் உள்ளன. குணவான்களாக தேவதைகள் தான் ஆகின்றனர். முதலாவதான அவகுணம் தந்தையை அறியாமல் இருப்பது. அடுத்த அவகுணம் விஷக்கடலில் மூழ்குவது. அரைக்கல்பம் நீங்கள் மூழ்கி வந்தீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது ஞானக்கடலான நான் உங்களை பார்க்கடலுக்கு அழைத்து செல்கிறேன். பார்க்கடலுக்கு அழைத்து செல்வதற்காக நான் உங்களுக்கு கல்வி கொடுக்கிறேன். நான் இவரது அருகாமையில் வந்து அமர்கிறேன். அங்குதான் அவருடைய ஆத்மாவும் இருக்கிறது. நான் சுதந்திரமானவன், எங்கு வேண்டுமென்றாலும் செல்ல முடியும். நீங்கள் பித்ருக்களுக்கு உணவளிக்கிறீர்கள் என்றால் ஆத்மாக்களுக்கு கொடுக்கிறீர்கள். ஷரீரம் அழிந்து விடுகிறது, அதை பார்க்க கூட முடியாது. அது இன்னாருடைய ஆத்மா என்று நினைக்கின்றனர். ஆத்மாவை அழைக்கின்றனர். இதுவும் நாடகத்தில் ஒரு பாகமாக இருக்கிறது. சில நேரங்களில் வருகிறது, சில நேரங்களில் வராமலும் இருந்து விடுகிறது. சில விஷயங்களை கூறவும் செய்கின்றன, சில கூறாமல் இருந்து விடுகின்றன. இங்கும் ஆத்மா அழைக்கப்படுகிறது, வந்து பேசுகிறது. ஆனால் இந்த இடத்தில் பிறப்பு எடுத்திருக்கிறேன் என்று கூறுவது கிடையாது. நான் மிகவும் சுகமாக இருக்கிறேன், நல்ல வீட்டில் பிறந்திருக்கிறேன் என்று மட்டுமே கூறும். நல்ல ஞானம்
ஞானம் உடைய குழந்தைகள் நல்ல வீட்டிற்கு செல்வார்கள். குறைந்த ஞானம் உடையவர்கள் குறைந்த பதவி அடைவார்கள். மற்றபடி சுகம் இருக்கவே செய்யும். ராஜாவது நல்லதா அல்லது வேலைக்காரனாவது நல்லதா? ராஜா ஆக வேண்டும் என்றால் இந்த படிப்பில் ஈடுபட்டு விடுங்கள். உலகம் மிகவும் மோசமாக இருக்கிறது. உலகத்தின் சகவாசம்தான் கெட்ட சகவாசம் என்று கூறப்படுகிறது. ஒரே ஒரு சத்திய சகவாசம் அனைத்தையும் கடக்க வைக்கிறது, மற்ற அனைத்தும் மூழ்க வைக்கிறது. தந்தை அனைவரின் ஜாதகத்தையும் அறிவார். இது பாவ உலகம். அதனால் வேறு எங்காவது அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கின்றனர். இப்பொழுது தந்தை கூறுகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, என்னுடையவர்களாகி எனது வழிப்படி நடங்கள். இது மிகவும் அசுத்தமான உலகம், ஒழுக்கமற்ற உலகம். லட்சம் கோடிக்கணக்கில் ஏமாற்றுகின்றனர். இப்பொழுது குழந்தைகளை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கிறார் என்றால் அளவற்ற மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். உண்மையில் இதுதான் உண்மையான கீதை. பிறகு இந்த ஞானம் மறைந்துவிடும். இப்பொழுது உங்களிடம் இந்த ஞானம் இருக்கிறது. அடுத்த பிறவி எடுத்ததும் ஞானம் அழிந்துவிடும். பிறகு பிராப்தி இருக்கும். உங்களை உயர்ந்த ஆத்மாவாக ஆக்குவதற்காக தந்தை படிப்பை கற்பிக்கிறார். இப்பொழுது நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது அமர்நாத் யாத்திரை நடைபெறுகிறது. யாரை சூட்சும வதனத்தில் காண்பிக்கிறீர்களோ அவர் ஸ்தூல வதனத்திற்கு எங்கிருந்து வந்தார் என்று கேளுங்கள். மலை போன்றவைகள் இங்குதான் இருக்கிறது அல்லவா? அங்கு தூய்மையற்றவர்கள் எப்படி இருக்க முடியும்? பார்வதிக்கு அமர்ந்து ஞானம் கொடுக்கிறார்கள். பனிக்கட்டி லிங்கத்தை கைகளினால் உருவாக்குகிறார்கள். அதை எங்கு வேண்டுமென்றாலும் உருவாக்கிட முடியும். மனிதர்கள் எவ்வளவு ஏமாறிக்கொண்டு இருக்கிறார்கள். சங்கரிடத்தில் பார்வதி எங்கிருந்து வந்தார்? தூய்மையாவதற்கு என்று புரிந்து கொள்வது கிடையாது. சங்கர் பரமாத்மா கிடையாது, அவரும் தேவதைதான். மனிதர்களுக்கு எவ்வளவோ புரிய வைக்கிறோம், இருப்பினும் புரிந்து கொள்வது கிடையாது. தங்க புத்தியாக ஆவது கிடையாது. கண்காட்சிகளில் எவ்வளவு பேர் வருகிறார்கள். ஞானம் மிகவும் நன்றாக இருக்கிறது, அனைவரும் அடைய வேண்டும் என்று கூறுவர். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால் நேரம் இல்லை என்று கூறுகிறார்கள். இந்த யுத்தத்திற்கு முன்பு தந்தை சொர்க்கத்தின் திறப்பு விழாவை செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் கண்காட்சியில் எழுத வேண்டும். விநாசத்திற்கு பிறகு சொர்க்கத்தின் கதவு திறக்கப்பட்டுவிடும். பரலௌகீக பரமபிதா பரமாத்மா திரிமூர்த்தி சிவபகவானின் மகா வாக்கியம் என்று ஒவ்வொரு சித்திரத்திலும் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என பாபா கூறியிருக்கிறார். திரிமூர்த்தி என்று எழுதவில்லை என்றால் சிவன் நிராகாரராக இருக்கிறார் என்றால் பிறகு எப்படி ஞானம் கொடுப்பார்? இவர்தான் முதலில் தூய்மையாக இருந்தார், கிருஷ்ணராக இருந்தார், பிறகு இப்பொழுது அசுத்தமான மனிதராக ஆகிவிட்டார் என்பது புரிய வைக்கப்படுகிறது. இப்பொழுது உங்களை மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆக்குகிறார். சரித்திரம் திரும்பவும் நடைபெற வேண்டும். மனிதனை தேவதையாக ஆக்கினார் என்று பாடப்படுகிறது. பிறகு ஏனையில் இறங்கி மனிதர்களாக ஆகின்றனர். பிறகு தந்தை வந்து தேவதைகளாக ஆக்குகிறார். நான் வர வேண்டி இருக்கிறது என தந்தை கூறுகிறார். கல்ப கல்பத்திற்கு கல்பத்தின் சங்கம யுகத்தில் வருகிறேன். யுகத்திற்கு யுகமென்று கூறுவது தவறு. நான் சங்கம யுகத்தில் உங்களை புண்ணிய ஆத்மாக்களாக ஆக்குகிறேன். பிறகு ராவணன் உங்களை பாவ ஆத்மாக்களாக ஆக்குகிறான். தந்தை பழைய உலகை புதிய உலகமாக ஆக்குகின்றார். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: தந்தைக்கு சமமாக ஆசிரியராக வேண்டும். மிகுந்த யுக்தியுடன் அனைவரையும்
இந்த பொய்யான உலகத்தில் இருந்து நீக்கி சத்தியமான கண்டத்திற்கு செல்வதற்கு தகுதியானவர்களாக ஆக்க வேண்டும். இந்த உலகத்தின் சகவாசம் கெட்ட சகவாசம் ஆகையால் கெட்ட சகவாசத்தில் இருந்து விலகி ஒரு சத்தியமான சகவாசத்தில் இருக்க வேண்டும். உயர்ந்த பதவிக்காக இந்த படிப்பில் ஈடுபட்டு விட வேண்டும். ஒரே ஒரு தந்தையின் வழிப்படி மட்டும் நடக்க வேண்டும். வரதானம். தனது அனைத்தையும் சேவையில் சமர்ப்பணம் செய்துவிடக்கூடிய மறைமுகமாக தானம் செய்யும் புண்ணிய ஆத்மா ஆவீர்களாக. விளக்கம். எந்த ஒரு சேவை செய்கிறீர்கள் என்றாலும் அதை உலக நன்மைக்காக அர்ப்பணம் செய்து கொண்டே செல்லுங்கள். எப்படி பக்தியில் மறைமுகமாக தானம் செய்யும் புண்ணிய ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நன்மை செய்யும் பொருட்டு இந்த தானம் செய்கிறேன் என்ற இதே சங்கல்பம் செய்கிறார்கள். அதே போல உங்களுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் சேவையில் அர்ப்பணமாகி இருக்கட்டும். ஒரு பொழுதும் தனக்கென்று எந்த இச்சையையும் வைக்காதீர்கள். அனைவரின் பொருட்டு சேவை செய்யுங்கள். எந்த சேவை தடையின் ரூபமாகிறதோ அதை உண்மையான சேவை என்று கூற மாட்டார்கள். எனவே தனது என்ற தன்மையை விடுத்து மறைமுகமான மற்றும் உண்மையான சேவாதாரியாகி சேவை மூலமாக உலக நன்மை செய்து கொண்டே செல்லுங்கள். ஸ்லோகன். ஒவ்வொரு விஷயத்தையும் பிரபுவிற்கு அர்ப்பணம் செய்துவிட்டீர்கள் என்றால் வரப்போகும் கஷ்டம் எளிதானதாக அனுபவமாகும். அவ்யக்த சமிஞ்சை. சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பை அனுபவம் செய்யுங்கள். ஆதி காலமாகிய அமிர்த வேளையில் தனது இதயத்தில் பரமாத்மா அன்பை முழுமையான ரூபத்தில் தாரணை செய்து விடுங்கள். இதயத்தில் பரமாத்மா அன்பு, பரமாத்ம சக்திகள், பரமாத்ம ஞானம் நிறைந்து இருந்தது என்றால் ஒரு பொழுதும் வேறு எந்த பக்கமும் பற்றுதல் அல்லது அன்பு போக முடியாது. தந்தையிடம் உண்மையான அன்பு இருக்கிறது என்றால் அன்பின் அடையாளம் சமமாக அல்லது கர்மாதீத் நிலை. செய்விப்பவராகி காரியத்தை செய்யுங்கள். ஒரு பொழுதும் மனம், புத்தி அல்லது சுபாவத்திற்கு வசப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள். ஓம் சாந்தி.